ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் மை சேனல். இது மாதுளை நாரங்க. இதை எப்படி கட் பண்ணி ஊறுகாய் பண்ணணும்னு நான் சொல்ல போகிறேன். நாரங்க கட் பண்ண தெரியாதவங்க இந்த வீடியோ பார்த்து எப்படி கட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். நாரங்க இப்படி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கு நடுவில் இருக்க விதை எல்லாமே ரிமூவ் பண்ணணும். ஃபஸ்ட்டில் விதை எடுக்காமல் ஊறுகாய் போட்டால் நல்லா கசப்பாக இருக்கும். அதனால் விதையெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுக்கணும். விதை எல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இப்படி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுக்கணும். நாரங்கையில் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுக்கணும். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் கட் பண்ணி எடுக்கணும். சின்ன சின்னதாக பச்சை மிளகாயும் பூண்டும் கட் பண்ணி பூண்டு தோல் உரித்து எடுக்கணும். பூண்டும் பச்சை மிளகாய் இதில் போட்டு 2 நாளைக்கு உப்பில் போட்டு வைக்கணும். தேவையான அளவு உப்பு போட்டு 2 நாளைக்கு அப்படியே மூடி வைக்கணும். 2 நாள் கழிச்சதுக்கப்புறம் அப்பப்போ எடுத்து குலுக்கி வைக்கணும். 2 நாளைக்கு கழிச்சதுக்கப்புறம் இப்படி இருக்குது இந்த மாதிரி. அடுத்து எப்படி போடுறதுன்னு சொல்லுதேன். ஒரு பேனில் நாங்கள் தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவோம். தேங்காய் எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு, கருவேப்பிலை போட்டு தாளித்து வச்சுட்டு இந்த உப்பில் போட்டு வச்ச நாரங்க எடுத்து தட்டி கிளறணும். நல்ல எண்ணெயில் போட்டு வதக்கணும். வதக்கி நாரங்க வேகம் அந்த மாதிரி பதத்துக்கு எடுத்து அதில் மஞ்சள் பொடி 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி 1 டீஸ்பூன், அப்புறம் மல்லிப்பொடி 1 டீஸ்பூன் எடுத்து நல்லா எண்ணெயில் போட்டு கிண்டிட்டு
அதுக்கப்புறம் புளி ஒரு எலுமிச்சை சைஸில் அளவு புளி எடுத்து அதில் கரைச்சி ஊற்றணும். புளி தண்ணி மட்டும் தான் ஊற்றணும். புளி தண்ணி மட்டும் ஊற்றி நல்லா கிண்டி தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து எடுக்கணும். நல்லா அப்புறம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணணும். தேவையான அளவு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணி நல்லா கிண்டி 5 மினிட் வேக வைக்கணும். வேக வச்சுட்டு தான் சுவையான நாரங்க ஊறுகாய் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.